ராஜா சொன்னாராமா, இந்த வருஷம் வந்து காம்படிஷனுக்கு நம்ம வந்து சார்லி சப்பின் மாதிரி வந்து எல்லாருமே ட்ரெஸ் பண்ணி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராமா. அந்த நியூஸ் வந்து சார்லி சப்பினுக்கும் வந்து சேர்ந்துச்சாமா. உடனே அவர் என்ன நினைச்சாராமா, சரி நம்ம யாருக்குமே தெரியாம நம்ம போய் இந்த போட்டியில கலந்துக்குவோம், அங்க இருக்கிற ஜட்ஜு வந்து சரியா வந்து அவங்க கணிக்கிறாங்களா, என்னை கண்டுபிடிச்சிடுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சப்பின் வந்து அந்த அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அதில் கலந்து கொண்டா அவர் வந்து 3rd பிரைஸ் வந்தாராம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டாரு, 2nd பிரைஸ் ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டாரு. இவருக்கு வந்து ஒரிஜினல் சார்லி சப்பினுக்கு 3rd பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களாமா. அப்பதான் ட்ரெஸ்ஸை கழட்டி சொன்னாராம் மோத்தையில் மட்டும், நான் தான் அதனுடைய ஒரு உண்மையான. அப்போ உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எப்படி ஒரிஜினல் இருக்குதோ அதே மாதிரி ஃபேக் இருக்குது. நம்ம நம்ப முடியாது, இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு நினைப்போம், ஆனா அது ஃபேக்கா இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினலை யூஸ் பண்ணவங்களால தான் அது டூப்ளிகேட் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது வந்து வெறும் அந்த உலகத்தினுடைய மனுஷனுக்குள்ளதுல அல்ல. நீங்க வந்து இளம் தீர்க்கதரிசி, வயசான தீர்க்கதரிசி, இந்த இளம் தீர்க்கதரிசி செய்த அற்புதம் என்ன அப்படின்னா, அப்படியே கையை நீட்டுறாரு அந்த ராஜா, அந்த கை அப்படியே நிக்குது, அவ்வளோ பவர். இவர் சொல்றாரு பலிபீடத்தை தகர்த்த சொல்றாரு, அப்படியே உள்ள பாம்பு வச்சு வெடிச்சது மாதிரி பலிபீடம் அப்படியே வெடிச்சு சதறது. அவ்வளவு தூரம் மிராக்கல் நடக்குது. வர்ற வழியில ஒரு வயசான தீர்க்கதரிசி சந்திக்கிறாரு. இந்த மாதிரி ஆண்டவர் பேசினாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போ, உன்னை சாப்பிட வைன்னு சொன்னாருன்னு சொன்ன உடனே, இல்லையே எங்கிட்ட ஆண்டவர் அப்படி பேசலையே. இல்லை எங்கிட்ட பேசினாரு சொன்ன உடனே இந்த வார்த்தையை ஐடென்டிஃபை பண்ண தெரியாம அவருக்கு பின்னாடியே போய் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த வயசான தீர்க்கதரிசி, நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல, போற வழியில சிங்கம் ஒன்று அடிச்சு கொன்றுன்றார். அப்ப ரொம்ப நம்ம வந்து நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை தானே கேட்டேன், ஏசப்பா என்கிட்ட பேசினார்ல, முகமுகமா பேசினார், நான் இந்த மாதிரி இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமான்னு நான் மனசுல நினைச்சிட்டே வந்தேன். அப்படி கல்யாணம், இந்த பையனை நாம் லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணலான்னா பாஸ்டருடைய வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா அது உங்க வார்த்தையா நினைச்சுக்குவேன். உடனே நான் இங்கே சொல்லுவேன், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொன்னோன்னா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பையனையே திருமணம் பண்ணுவதற்கு ஆண்டவர் 100% எனக்கு வாய் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட முடியாது. அவ்வளோ தப்பு பண்ணிட்டு, அவ்வளோ வித்தியாசமான காதல் பண்ணிட்டு ஆண்டவர் வந்து கெடுதலுக்கு துணை நிற்பாரா? நம்ம வாழ்க்கை அதை மட்டும் பிடிச்சுக்கிறது. வேற இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை, இவங்க என்ன காரியத்தை செய்யறாங்கன்னு கவலை இல்லை. ஒரே சைடு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அது எனக்கு அப்படி நம்ம எடுத்துடவே முடியாது. ரொம்ப கவனம்.